வணக்கம். வரைபடத்தின்படி ஸ்கொயர் ஃபிட்டிங், ஸ்டெப் ஃபிட்டிங் போன்றவற்றை பயிற்சி செய்யும் இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: வெர்னியர் ஹைட் கேஜை கொண்டு டைமென்ஷன்ஸை குறித்தல், ஹாக்சாயிங் கொண்டு உலோகத்தை வெட்டுதல், ±0.25 mm அக்யூரசிக்கு படிகளை ஃபைல் செய்து ஃபினிஷிங் செய்தல், செயின் ட்ரில் செய்து சிப்பிங் செய்வதன் மூலம் அதிகப்படியான மெட்டீரியலை வெட்டி அகற்றுதல், ஸ்கொயர் ஸ்லாட்டில் சதுரத்தை உருவாக்குதல். ஃபிட்டிங் பற்றி கற்றுக்கொள்வோம். ஃபிட்டிங் என்பது தேவையான பொருத்தத்தை பராமரிக்க தேவையான அளவு அல்லது வடிவத்திற்கு பரிமாணம் அல்லது வடிவத்தை கொண்டு வந்த பிறகு பாகங்களை அசெம்பிளி செய்வதுடன் தொடர்புடையது. ஃபிட்டிங் செய்வதற்கு தேவையான செயல்பாடுகள் பொதுவாக ஒரு ஒர்க் பெஞ்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு ஃபிட்டிங் ஷாப்பில் செய்யப்படும் பல்வேறு செயல்பாடுகள் மார்க்கிங், சிப்பிங், சாயிங், ஃபைலிங், ஸ்கிரேப்பிங், ட்ரில்லிங், த்ரெட் கட்டிங் போன்றவை ஆகும். இதற்கு தேவையான டூல்ஸை பட்டியலிடலாம்: ஸ்டீல் ரூல், டாட் பஞ்ச், பெஞ்ச் வைஸ், ball peen hammer, drilling machine, drill bit, chisel, vernier caliper, files, lubricating oil, hacksaw blade with frame, surface table, scriber, vernier height gauge, tri-square, micrometer, marking media, and angle plate. இப்போது ஸ்டெப்ஸை ஃபைல் செய்து ±0.25 mm துல்லியம் கொண்ட ஸ்மூத் ஃபைலுடன் ஃபினிஷிங் செய்வதற்கான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளை அதன் அளவுக்காக சரிபார்க்கவும். mm x 45 mm x 18 mm அளவுக்கு ஒர்க் பீஸை ஃபைல் செய்து ஃபினிஷிங் செய்யவும். ட்ரை-ஸ்கொயரை பயன்படுத்தி இணைவு நிலை மற்றும் செங்குத்தான நிலையை உறுதி செய்யவும். ஃபேஸ் ஏயில் குறியிடும் பொருளை பயன்படுத்தவும். வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை பயன்படுத்தி பி மேற்பரப்பில் இருந்து 15 mm மற்றும் 30 mm இல் இணையான லைன்ஸ்கள் குறிக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை பயன்படுத்தி சி மேற்பரப்பில் இருந்து 15 mm மற்றும் 30 mm இல் இணையான லைன்ஸ்கள் குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி வரைபடத்தின்படி பகுதி 1இல் ப்ரொஃபைல் கோடுகளில் விட்னஸ் குறிகளை போடவும். வரைபடத்தின்படி சாயிங் செய்வதன் மூலம் அதிகப்படியான மெட்டீரியலை வெட்டி பிரிக்கவும். ஸ்மூத் ஃபைல்களுடன் வரைபடத்தின்படி படிகளை ஃபைல் செய்யவும். வெளிப்புற மைக்ரோமீட்டர் மூலம் பனிப்பொருளின் அளவை அளவிடவும். ±0.25 mm துல்லியத்தை பராமரிக்கவும். ட்ரை-ஸ்கொயரை பயன்படுத்தி சதுரத்தன்மையை சரிபார்க்கவும். இதேபோல் வரைபடத்தின்படி
சாயிங் செய்வதன் மூலம் அதிகப்படியான மெட்டீரியலை வெட்டி பிரிக்கவும். ஸ்மூத் ஃபைல்களுடன் வரைபடத்தின்படி படிகளை ஃபைல் செய்யவும். வெளிப்புற மைக்ரோமீட்டர் மூலம் பனிப்பொருளின் அளவை அளவிடவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி சதுரத்தன்மையை சரிபார்க்கவும். ஸ்மூத் ஃபைல்களை பயன்படுத்தி ஃபினிஷிங் செய்து பனிப்பொருளை டீபரிங் செய்யவும். இதேபோல் வரைபடத்தின்படி பி பகுதியை ஃபினிஷிங் செய்யவும். வரைபடத்தின்படி பகுதி ஏ மற்றும் பகுதி பி ஆகியவற்றை ஒன்றோடு ஒன்று பொருத்தவும். ஒரு மெல்லிய மேற்பூச்சு எண்ணெயை பயன்படுத்தி மதிப்பீட்டிற்காக அதை பாதுகாக்கவும். அடுத்து வரைபடத்தின்படி உள்புற ஸ்கொயர் ஃபிட்டை உருவாக்குவதற்கான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட மூலப்பொருளை அதன் அளவுக்காக சரிபார்க்கவும். பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி மேற்பரப்பில் ரஃப்பாக ஃபைல் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி சதுரத்தன்மை மற்றும் தட்டையான தன்மையை உறுதிப்படுத்தவும். 70 mm x 70 mm x 11 mm அளவு வரையான ±0.04 mm அக்யூரசியை பராமரித்து ஸ்மூத் ஃபைல்களை பயன்படுத்தி தட்டையான மேற்பரப்புகளில் ஃபைல் செய்து ஃபினிஷிங் செய்யவும். வரைபடத்தின்படி பகுதி ஒன்றில் அளவுகளை குறிக்கவும். ஃபேஸ் ஏயில் குறியிடும் பொருளை பயன்படுத்தவும். பி முகப்பில் இருந்து 20 mm மற்றும் 50 mm இல் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி இணையான கோடுகளை குறிக்கவும். சி முகப்பில் இருந்து 20 mm மற்றும் 50 mm இல் இணையான கோடுகளை வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி குறிக்கவும். வரைபடத்தின்படி விட்னஸ் குறிகளை பஞ்ச் செய்யவும். வரைபடத்தின்படி அதிகப்படியான உலோகத்தை அகற்ற ட்ரில்லிங் இயந்திர மேஜையில் பகுதி 1ஐ பிடித்து செயின் ட்ரில் கொண்டு துளையிடவும். ட்ரில்லின் வெளிச்சுற்று விட்னஸ் குறிகளை தொடாமல் இருப்பதை உறுதிப்படுத்தவும். வரைபடத்தின்படி சிறிய தட்டையான உளி மற்றும் ஹேமரை பயன்படுத்தி செயின் ட்ரில் கொண்டு துளையிடப்பட்ட பகுதியை அகற்றவும். ±0.04 mm துல்லியத்தை பராமரித்து வெவ்வேறு கிரேடுகளின் ஃபைல்களை பயன்படுத்தி சிப் செய்யப்பட்ட பகுதியை அளவு மற்றும் வடிவத்திற்கு ஃபைல் செய்யவும். வெர்னியர் கேலிப்பர் மூலம் அளவை சரிபார்க்கவும். வரைபடத்தின்படி 4 உள்மூலைகளிலும் ஹாக்சாவை பயன்படுத்தி ரிலீஃப் க்ரூவ்களை வெட்டவும். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளை அதன் அளவுக்காக சரிபார்க்கவும். ஒரு பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி அனைத்து முகப்புகளையும் ரஃப்பாக ஃபைல் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி தட்டையான தன்மை மற்றும் சதுரத்தன்மையை உறுதி செய்யவும். ஃபேஸ் ஏயில் குறியிடும் பொருளை பயன்படுத்தவும். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ஜென்னி கேலிப்பரை 30 mmக்கு செட் செய்யவும். ஜென்னி கேலிப்பரை பயன்படுத்தி முகப்பு பியிலிருந்து 30 mm இல் ஒரு இணையான கோட்டை குறிக்கவும். ஜென்னி கேலிப்பரை பயன்படுத்தி முகப்பு சியிலிருந்து 30 mm இல் ஒரு இணையான கோட்டை குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி கோடுகளில் விட்னஸ் குறிகளை போடவும். (30 mm x 30 mm x 11 mm அளவுக்கு துல்லிய தன்மையை பராமரித்து
±0.04 mm வரை ஸ்மூத் ஃபைல்களை பயன்படுத்தி ஃபைல் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி தட்டையான தன்மை மற்றும் சதுரத்தன்மையை சரிபார்க்கவும். வெர்னியர் கேலிப்பர் மூலம் டைமென்ஷன்ஸை சரிபார்க்கவும். பகுதி 1 மற்றும் 2 தட்டையான ஸ்மூத் ஃபைல் கொண்டு ஃபைல் செய்து ஃபினிஷிங் செய்யவும் மற்றும் பனிப்பொருளின் அனைத்து மேற்பரப்புகளிலும் மூலைகளிலும் டீபரிங் செய்யவும். வரைபடத்தின்படி பகுதி 2ஐ பகுதி 1இல் பொருத்தவும். சிறிதளவு ஆயிலை தடவி மதிப்பீட்டிற்காக சேமிக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், வரைபடத்தின்படி வெர்னியர் ஹைட் கேஜை கொண்டு பரிமாணங்களை குறித்தல், ஹாக்சாயிங் கொண்டு உலோகத்தை வெட்டுதல், ±0.25 mm துல்லியத்திற்கு படிகளை ஃபைல் செய்து ஃபினிஷிங் செய்தல், செயின் ட்ரில் செய்து சிப்பிங் செய்வதன் மூலம் அதிகப்படியான மெட்டீரியலை வெற்றி அகற்றுதல், ஸ்கொயர் ஸ்லாட்டில் ஸ்கொயரை உருவாக்கவும். இத்துடன் வரைபடத்திற்கு ஏற்ப ஸ்கொயர் ஃபிட்டிங், ஸ்டெப் ஃபிட்டிங் போன்றவற்றை பற்றிய பயிற்சி நிறைவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.